ஹலோ மக்களே, சாத்தான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் வரும்ல. ஆனா ஒரு காலத்துல கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச சொர்க்கத்திலேயே ரொம்ப அழகான ஒரு ஏஞ்சலா இருந்தவன் தான் லூசிஃபர். ஒளி தருபவன் அப்படின்னு பேர் எடுத்த ஒருத்தன் எப்படி இருட்டுக்கே ராஜாவா மாறினான், கடவுளுக்கு அவனுக்கும் நடுவுல என்னதான் சண்டை, அவன் ஏன் நரகத்துக்கு தள்ளப்பட்டான், லூசிஃபர் எப்படி சாத்தானா மாறினா, இந்த மாசான ஹிஸ்டரியை இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. வாங்க பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம லூசிஃபர் யாருன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம லூசிஃபர்னாலே ஏதோ கொம்பு வச்ச சாத்தான் பயங்கரமான உருவம்னு நினைக்கிறோம்ல. ஆனா கதையில ஆரம்பத்திலேயே அவன் அப்படி கிடையாது. அவன் யாரு தெரியுமா? சொர்க்கத்திலேயே ரொம்ப ஹேண்ட்ஸம் அண்ட் பவர்ஃபுல்லான ஏஞ்சல். அதாவது ஃபர்ஸ்டா இவனை மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. லூசிஃபர் அப்படின்ற பேருக்கு ஒளியை கொண்டு வருபவன், அதாவது லைட் பிரிங்கர் அப்படின்னு அர்த்தம். பைபிள்ல அவனை விடியற்காலையின் மகன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் தெரியுமா? மற்ற ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தா இவனோட பிரகாசம் மட்டும் தனியா தெரியுமா. சொர்க்கத்திலேயே ஒரு ஸ்டார் அந்தஸ்து இவனுக்கு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இரண்டாவதா இவன் அந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிரியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் படைச்சதுலேயே ரொம்ப பெர்ஃபெக்டான படைப்பு லூசிஃபர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனோட சிறகுகள் வெறும் ரெக்கைகள் கிடையாது மக்களே, அதில் வைரம், மரகதம், வைடூரியம், நவமணிகள்னு எல்லாமே பதிக்கப்பட்டிருக்குமா. அவன் அப்படி நடந்து வரும்போது அந்த வெளிச்சம் சொர்க்கத்தையே அதிர வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வாக்கிங் ஜுவல்லரி ஷாப் மாதிரி தான் மக்களே. அவன் பயங்கரமாக ஜொலிப்பான். மூணாவதா த ஹெட் ஆஃப் வர்ஷிப். அதாவது லூசிஃபரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன தெரியுமா? மியூசிக். சொர்க்கத்தில் இருக்கிற பாடகர் குழுவுக்கு அவன் தான் ஹெட்னு சொல்லலாம். அதாவது ஒரு சீஃப் மியூசிஷியன் கூட சொல்லலாம். அவனோட உடம்புக்குள்ள ஃப்ளூட் அண்ட் தாளங்கள் அமைக்கப்பட்டிருந்ததா சில குறிப்புகள் கூட சொல்லுது. அவன் பேசினாலே ஒரு மெலடி மாதிரி இருக்குமா. அவன் பாடும்போது ஒட்டுமொத்த ஏஞ்சல்ஸும் மயங்கி போய் நிற்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நாலாவதா அவன் தான் ரைட் ஹேண்ட், அதாவது கடவுளோட செல்ல பிள்ளை. எல்லா ஏஞ்சல்ஸுக்கும் லூசிஃபரை ரொம்ப பிடிக்கும். கடவுளும் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுத்துருந்தாரு. மற்ற ஏஞ்சல்ஸை விட இவனுக்கு அதிகாரம் அதிகம். கடவுளோட சிம்மானசுக்கு பக்கத்திலே இருக்கிற ரைட் ஹேண்ட் பையன் மாதிரி தான் லூசிஃபர் இருந்தான். ஆனால் அந்த புகழும் அதிகாரமும் தான் பின்னாடி அவனுக்கு ஒரு பெரிய வினையாக முடிஞ்சிச்சு. ஸோ மக்களே, இப்போ முக்கியமான சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அதாவது லூசிஃபரோட திமிரு, அப்புறம் அவன் நானே கடவுள் அப்படின்னு நினச்ச அந்த விபரீதமான நொடிகள், இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு உச்சத்துக்கு போனாலுமே தலைகணம் அப்படின்ற ஒன்று மட்டும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லூசிஃபர் தான் மக்களே. எல்லாம் பக்காவாக போயிட்டு தான் இருந்துச்சு. அவனோட அந்த அழகு தான் அவனுக்கு ஒரு வினையாவே மாறிச்சு. ஃபர்ஸ்டா தி நர்சிஸ்டிக் மொமெண்ட். அதாவது லூசிஃபர் அடிக்கடி தன்னைத்தானே ரசிக்க ஆரம்பிச்சான். மற்ற ஏஞ்சல்ஸ் எல்லாம் கடவுளை பார்த்து ஆச்சரியப்படும் போது அவன் மட்டும் என்னை விட அழகா இங்க யார் இருக்கான்னு கண்ணாடி முன்னாடி நின்று கர்வப்பட ஆரம்பிச்சான். கடவுள் எனக்கு இவ்வளவு பவர் கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பா நானும் அவருக்கு ஈக்குவல் தானே அப்படின்ற மாதிரி அவனோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு தப்பான எண்ணம் விதைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, த கொஸ்டின் ஆஃப் ரெபலியன். ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துச்சு. கடவுள் சொல்றத நாம ஏன் கேட்கணும்? அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த பெரிய சிம்மாசனம் எனக்கும் தான் செட் ஆகுமே. நாம ஏன் அவருக்கு கீழே ஒரு வேலைக்காரனா இருக்கணும்? நாம அந்த இடத்துக்கு போனாதான் என்ன தப்பு? ஸோ மக்களே, இது சாதாரண ஆசை இல்லை, இது அப்பட்டமான துரோகம். கடவுளோட அதிகாரத்தையே சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சான் லூசிஃபர். மூணாவதா பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் டிஃபைன் பாலிடிக்ஸ். லூசிஃபர் சும்மா ஆசைப்பட்டதோட நிறுத்தல மக்களே, ஒரு பெரிய மைண்ட் கேம் விளையாட ஆரம்பிச்சான். மற்ற ஏஞ்சல்ஸ் கிட்ட போய் நாம ஏன் அடிமையா இருக்கணும், என் பக்கம் வாங்க, நாம ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலாம், அங்க உங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்வீட்டா பேசி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சான். அவனோட அந்த பேச்சு திறன்ல மயங்கி சொர்க்கத்தில் இருந்த 1 of 3 அந்த பர்சன்டேஜ்ல இருக்கிற ஏஞ்சல்ஸ் அவன் பக்கம் வரவும் செஞ்சாங்க. நாலாவதா பார்த்தீங்கன்னா விதியோட விளையாட்டு. கடவுள் இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருந்தாரு. ஆனா லூசிஃபர் திமிர்ல கண்ணு மறைஞ்சு போய் நின்னாரு. நாளைக்கு காலையில அந்த சிம்மாசனத்துல நான் தான் உட்காருவேன் ஒரு ஓப்பன் வார் டிக்ளேர் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டாரு மக்களே. ஒரு அழகான ஏஞ்சல் ஒரு பயங்கரமான கிரிமினலா மாறின அந்த நிமிஷம் இதுதான். இதனால மக்களே, இப்ப வரைக்கும் அமைதியா இருந்த அந்த சொர்க்கம் அன்னைக்கு அதிர ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? அங்கதான் வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு சிவில் வார் வெடிக்குது. ஒரு பக்கம் கடவுளோட தளபதி மைக்கேல், இன்னொரு பக்கம் துரோகம் செஞ்ச லூசிஃபர். லூசிஃபர் ஒன்றும் தனியா சண்டைக்கு வரல மக்களே. அவன் தன் பக்கம் இழுத்த 1/3 பங்கு ஏஞ்சல்ஸை ஒரு பெரிய படையாவே மாத்திட்டான். அவங்கள தான் நம்ம ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கூட சொல்றோம்.
கடவுளோட அதிகாரத்தையே அசைச்சி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியோட இவங்க போர்க்களத்தில் இறங்கினாங்க. ஆனா மறுபக்கம் நின்னது சாதாரண ஆள் கிடையாது மக்களே. கடவுளோட விசுவாசமான தளபதி ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல். அவர் தலைமையிலான ஏஞ்சல்ஸ் பட சொர்க்கத்தை காப்பாத்துறதுக்கு தயாரா நின்னாங்க. இது ஏதோ சாதாரண கத்தி சண்டைலாம் இல்ல மக்களே. இது அண்ட சராசரமே அதிர்ற அளவுக்கு நடந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி வார்னு தான் சொல்லணும். சொர்க்கமே மின்னல்களாலையும் இடி முழக்கங்களாலையும் நிறைய ஆரம்பிச்சுது. லூசிஃபர் தன் முழு பலத்தை காட்ட ஆரம்பிச்சான். ஆனா மைக்கேலோட விசுவாசத்துக்கு முன்னாடி அவனோட திமிர் எடுபடவே இல்லை. ஒரு கட்டத்தில் மைக்கேல் தன்னோட வாளால லூசிஃபரை ஓங்கி அடிச்சு வீழ்த்த ஆரம்பிச்சாரு. கடவுளுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்றத அந்த வெற்றி நிரூபிக்கவும் செஞ்சிச்சு. அந்த நிமிஷமே லூசிஃபரோட அந்த அழகான நவமணி சிறகுகள் எல்லாம் கருப்பா மாறி அவனோட அந்த ஒளியும் மங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் த கிரேட் ஃபால், அதாவது கடைசியா கடவுளோட கட்டளைப்படி லூசிஃபரையும் அவனோட படையையும் சொர்க்கத்துல இருந்தே வெளியேற்றினாங்க. ஒரு மின்னல் வெற்ற வேகத்துல லூசிஃபரை சொர்க்கத்திலிருந்து தூக்கி எறிஞ்சாங்க. வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் விழுற மாதிரியே அவன் பூமியை நோக்கி சறுக்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு அவன் இழந்தது வெறும் இடத்த மட்டும் இல்லை மக்களே, தன்னோட ஒட்டுமொத்த கௌரவத்தையும் தான். ஸோ மக்களே, இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம சாத்தானோட பிறப்பு எப்படி அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். சொர்க்கத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட லூசிஃபர் கீழே வந்து விழும்போது பழைய லூசிஃபரா இல்லை மக்களே. அந்த பிரகாசம், அந்த அழகு எல்லாம் காத்தோட போயிருச்சு. அவன் நரகத்தில் வந்து விழுந்த அந்த நிமிஷம் தான் உலகத்தோட முதல் வில்லன் சாத்தான் உருவாகிறான். வானத்திலிருந்து விழும்போதே அவனோட அந்த நவமணி சிறகுகள் எல்லாம் கருகி சாம்பலா போச்சு. அந்த ஜொலிப்பு மறைஞ்சி உடல் முழுக்க காயம், முகம் முழுக்க கோரம்னு அவனோட அடையாளமே மாறி போச்சு. அந்த அழகான ஏஞ்சலோட கண்கள் இப்ப கோவத்துல சிவந்து போய் நரகத்தோட இருட்டுக்குள்ள போய் விழுந்தான் அவன். இங்க தான் அவனுக்கு சாத்தான் அப்படின்ற புது பெயர் வருது. எபிரேய மொழியில சாத்தான்னா அட்வர்சரி, இல்லை அப்படின்னா எதிர்ப்பவன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது கடவுளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் எதெல்லாம் எதிராக இருக்கோ அதுதான் சாத்தான். அவன் இனிமேல் தேவதூதன்லாம் கிடையாது. அவன் ஒரு எதிர்க்கட்சி தலைவன் மாதிரி உருவெடுக்க ஆரம்பிச்சான். அவனோட அந்த பழைய பெருமை எல்லாம் போயிடுச்சு மக்களே. அவனோட சிறகுகள் கருகி போய் வவ்வால் ரெக்கைகள் மாதிரி கோரமாக மாறிடுச்சு. அவனோட அந்த தெய்வீக முகம் மறைஞ்சி கொம்புகளும் நகங்களும் முளைச்சி ஒரு மிருகத்தனமான தோட்டம் வந்துச்சு. ஆனால் உடம்பு தான் மாறிச்சே தவிர அவனோட அந்த திமுறும் ஈகோவும் 1% கூட மாறவே இல்லை, குறையவும் இல்லை. நரகத்தோட அந்த நெருப்புக்கு நடுவில் நின்று அவன் ஒரு சபதம் எடுத்தான் பாருங்க, அதுதான் மரண மாசு. சொர்க்கத்தில் ஒரு அடிமையாக இருக்கிறத விட நரகத்தில் ஒரு ராஜாவாக இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு கத்துனான். கடவுள் படைச்ச இந்த உலகத்தில் எதெல்லாம் நல்லதாக இருக்கோ அதெல்லாம் கெடுக்கிறது தான் இனிமே அவன் வேலை அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்துக்கிட்டு நரகத்தில் தன் சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்க ஆரம்பிச்சான். ஆனா மக்களே, லூசிஃபருக்கு கடவுள் மேல இருந்த கோபத்தை விட நம்ம மனுஷங்க மேலதான் பயங்கரமான காண்டு. ஏன் தெரியுமா? அவனோட இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சான். அது எப்படி ஒரு மண் பொம்மை எனக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்ற மாதிரி அவனோட ஈகோ தடுத்தது. அதாவது லூசிஃபரை கடவுள் ஒளியால படைச்சாரு, ஆனா மனுஷங்களை வெறும் மண்ணால படைச்சாரு. ஆனாலும் கடவுள் மனுஷங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. நான் இவ்வளவு அழகா இவ்வளவு பவரா இருந்துமே என்ன மதிக்காம இந்த சாதாரண மண்ணுக்காக என்னையவா தூக்கி எறிஞ்சிங்க அப்படின்ற அந்த பொறாமை தான் லூசிஃபரை ஒரு சைக்கோவா மாத்திச்சு. கடவுள்கிட்ட ஒரு சவால் விட்டான். நீங்க இவங்களை ரொம்ப நல்லவங்க நம்புறீங்கல்ல, இவங்களையுமே நான் பாவம் செய்ய வச்சு உங்களை விட்டு பிரிக்கிறேன், இவங்களையும் என் கூட நரகத்துக்கு இழுத்துட்டு வருவேண்டு ஒரு சபதம் போட்டான். மனுஷங்களை ஏமாத்துறது மூலமா கடவுளை பழிவாங்க அவன் பிளான் பண்ணான். அப்பதான் அவன் அந்த புகழ்பெற்ற பாம்பு வேஷத்தை போடுறான். கார்டன் ஆஃப் ஏடன்ல இருக்கிற ஆடம் அண்ட் ஈவ் கிட்ட போய் ரொம்ப ஸ்வீட்டா பேசி மைண்ட் கேம் விளையாடுறான். அந்த ஆப்பில் சாப்பிட்டா நீங்களும் கடவுள் மாதிரி ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஆசையை தூண்டிவிட்டு அவங்கள அந்த ஆப்பில் சாப்பிட வைக்கிறான். அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் மக்கள் இந்த யுத்தம். மனுஷங்கன்னா தப்பு செய்வாங்க, அவங்க கெட்டவங்கன்னு கடவுள்கிட்ட ப்ரூவ் பண்ணுறது தான் இவனோட ஒரே வேலையாக போச்சு. இன்னைக்கு வரைக்குமே நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தப்புக்கும் பின்னாடி அந்த பழைய லூசிஃபரோட ரிவெஞ்ச் மைண்ட் செட் இருக்கு அப்படின்றது தான் மத நூல்கள் சொல்லுது. ஸோ மக்களே, லூசிஃபர் டு சாத்தான் இந்த ஸ்டோரி நமக்கு சொல்ற மெசேஜ் ஒன்னே ஒன்று தான். அளவுக்கு அதிகமாக திமிர் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலுமே சரி அவங்கள பாதாளத்தில் தள்ளிரும். லூசிஃபர் இப்போவும் நரகத்தில் இருக்கிறானா, இல்லை நம்ம கூடவே சுற்றிட்டு இருக்கிறானா? இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஹிஸ்ட்ரி படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிருங்க, அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay curious. Thank you. Bye bye.